இன்றைய சிந்தனைக்காக அமுதா இது சமீபத்தில் ஒரு ஒரு அழகான பதிவை படித்தேன். அடங்கமறு நமது மனதில் பதிந்திருக்கும் பதிவுகளை நமது மனம் தொடர்ந்து எண்ணங்களாக வெளியேற்றி கொண்டே தான் இருக்கும். நாம் தூங்கும் போதும் நமது மனம் எண்ணங்களை வெளியேற்றி கொண்டு தான் இருக்கும். இவையேதான் கனவுகள் அப்படின்னு சொல்கிறோம். கனவுகளில் நம்மளோட குறுக்கீடு இல்லாததுனால தான் அது எளிதாக நம்மளை விட்டு வெளியேறுது. நம்ம முழிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமது எண்ணங்கள் வெளியேறதுக்கு அந்த நேரத்தில் நம்ம நிறைய தாட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். நம்மளோட சிந்தனைகள் தடையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக, நமக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களோட செயல் நமக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்மளுக்கு கோபம் வருது. நமது சிந்தனை கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்குது. ஆனால் தெரியாமல் கோபப்பட்டுட்டா அதோட விளைவுகள் எப்படி இருக்குமோன்னு எண்ணி கலங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இவங்க ரைட்டாக இருப்பாங்க, ஹையர் லெவலில் இருக்கிறவங்க ஏதோ ஒன்று சில விஷயங்கள் உடன்பாடு இருக்காது. பட் அந்த நேரத்தில் கோபம் வருது. ஆனால் கோபப்பட்டுட்டா அதோட விளைவு என்னாகி வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, இல்லை நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்ற எண்ணம் வருகிறது. இதனால் மனசுக்குள்ளே கோபம், பயம், கவலைன்னு ஏகப்பட்ட சிந்தனைகள், நிறைய பதிவுகள் அத்தனையும் என்ன ஆகுதுன்னா மனசில் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ கோபத்தை அடக்க போராட அதிகமாகிக்கிட்டே போகுது. ஏன்னா இந்த கோபம் மனசுக்குள்ளே இருக்குது, வெளியேற்ற முடியல. அந்த நேரத்தில் யாராவது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க, உங்களை கீழே வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஆஃபீஸாக இருந்தால் செக்ரட்டரி, இல்லை உங்கள் கீழ் லெவல் லோவர் லெவலில் இருக்கிறவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்க வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட போய் உங்களோட கோபத்தை அப்படி வெளியேற்றுறீங்க. அப்போ நீங்கள் கோபம் வெளியில் போனோடனே எங்கேயோ இருக்கிற கோபம் என்ன ஆகுது, ஹையர் லெவலில் காட்ட முடியல. பட் லோயர் லெவலில் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கோ வந்தவர், ஏதோ கேட்க வந்தவர்கிட்ட போய் என்ன பண்ணிடுறோம், ரொம்ப கோபப்படுறோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஏன் இந்த நபர்கிட்ட போய் தேவையில்லாமல் நம்ம கோபப்பட்டோன்ற குற்ற உணர்ச்சி நமக்கு வருது. இப்போ போய் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு உள்ளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். இப்போ மேலும் சிந்தனை, மேலும் பதிவுகள். அப்போ அதிகாரினால், இல்லை ஒரு ஹையர் அஃபிஷியல்னால, இல்லை யாரோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கோபம் வருது. அவங்களும் ஒன்றுமே பண்ண முடியாது, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க மேலே கோபம் வேற வருது. இது வர என்ன ஆகுதுன்னா நம்மக்கிட்ட பதிவுகள் சேருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே அந்த அதிகாரியோட புண்ணியத்தில் உங்ககிட்ட இருக்கிற கோப பதிவு கொஞ்சமாக வெளியேறுது. ஆனால் 1% கோபம் வெளியேறுச்சுன்னா நீங்கள் மீண்டும் ஒரு 150